ஹல்லேலூயா. பிதாவாகி தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாக நம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக இன்று உங்களை நான் சந்திப்பதற்கு மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு சில நிமிடம் நாம் ஜெபித்து விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இருக்கிற இடங்களில் நீங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொன்னீரே அப்பா. பிதாவின் ஆவியானவரே, அடிமையோடு கூட இருந்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இது பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை தேவ ஆவியானவர் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே அப்பா, வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளை, சத்துருவானுடைய கிரியைகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை தேவாவினவரே வழிநடத்தும் கேட்கிற ஜனங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. உங்கள் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நம்முடைய அப்போஸ்தல தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையானது, செய்தியின் தலைப்பு, அவர் நாமத்தில் நிகரில்லாத அதிகாரம் நமக்கு உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நிகரில்லாத அதிகாரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. வசனத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதில் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். தரிசனமாகி அவர் பரமேறுகிற சமயத்தில் அசன்சேஷன் என்று சொல்லி பார்க்க முடியும் இங்கிலீஷில். அவர் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகையில், அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒரு கட்டளையை அவர் சொல்லுகிறார். அதிகாரத்தையும் குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதுதான், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் கிட்ட வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். இங்கே இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்லுகிறார். நாம் உண்மையாக தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அதிகாரமானது ஏசப்பாக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அநேக ஜனங்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆமாம், ஒருவேளை இருக்கிறது, அப்படிதான் இருக்கிறது. இரண்டாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி சொன்னால், அவர் மூலமாயும் படைக்கப்பட்ட நாம், தாயின் கருவில் தோன்றும் முன்னே பெயர் சொல்லி நம்மை அறிந்த தேவன், ஏசப்பா சொல்லுகிறார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி, ஒருவன் அவரை காண்கிறவன் அவரை போல இருக்கிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவன் என்னோடு கூட இருந்தால் நான் அவனோடு கூட இருப்பேன் சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஒரு தகப்பனாக இருக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய அதிகாரங்கள், சகல அதிகாரமும் நமக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அதுக்கு ஒரு துளி சந்தேகமும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை ஓர்த்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் விரிவாக பார்க்கும் பொழுது, சிலர் குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும் தங்கள் அதிகாரத்தை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தனக்கு ஒரு சில அதிகாரங்கள் வந்துவிட்டால், ஒருவேளை அது ஒரு அரசியலாக இருக்கலாம், ஒரு சில அநேக காரியங்களாக இருக்கலாம், நாம் பார்க்கும் பொழுது படிப்பாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அந்தஸ்துகளாக இருக்கலாம், அப்படிப்பட்ட அதிகாரத்தை வைத்து அநேக ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஒரு நாடு, நகரம், தெரு போன்ற இடங்கள், அநேக இடங்களில் சிலர், அதாவது படிக்கிற பசங்கள்
தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அந்த லீடர்ஷிப் என்று சொல்லப்படுகிற அந்த தலைமைத்துவத்தின் ரீதியாக ஜனங்களை அவங்க ராகிங் பண்ணி கொண்டிருப்பார்கள், அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டு கூட இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்க முடியும். இது உலகத்துக்குரிய அதிகாரங்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், தேவனோடு கூட இசைந்து வாழாத ஜனங்கள், இப்படிப்பட்ட சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழாக இருக்கிற ஜனங்களை அவர்கள் கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அதிகாரம் இந்த பிரபஞ்சத்தையே கடந்தது மற்றும் முழு பரலோகத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழும் அது நீடித்திருக்கிறது. தேவனுடைய ஜனங்களே, அவர் நாமம்தான் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவருடைய நாமம்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை சொன்னால் வியாதி நீங்கும், பலவீனம் நீங்கும், நோய்கள் போகும், பேய்கள் ஓடும், பொல்லாத மாந்திரிக கட்டுகள், செய்வினை கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படும், கடன் பிரச்சனைகள் மாறும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய பலவீனங்கள் மாறும். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுதே அந்த சாத்தான் உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அதில் கடைசி வசனங்களை நாம் பார்க்க முடியும். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களால் அவனை நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் எப்படிப்பட்ட அதிகாரமாக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஆளுகைக்கும் ஆதிக்கத்துக்கும் அதிகாரத்துக்கும் யாருக்கும் எதுவும் இந்த உலகத்தில் அது விதி விலகவில்லை. ஹல்லேலூயா என்று வேதாகமம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் ஆழமாக பார்க்கும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பயன்படுத்தும் ஒரு நிகரற்ற மற்றும் இணையற்ற அதிகாரத்தை பற்றி அதிகமான வெளிச்சத்தை இந்த வசனத்திலே அது காட்டுகிறது. என்னவென்றால், தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி உன்னதங்களில் உள்ள சிம்மாசனத்தில் உட்காரும்படி செய்து பிரபஞ்சத்தையும் அனைத்து விண்மீன் மண்டலங்களில் இருந்து அரசாங்கங்கள் வரைக்கும் இயக்கும் பொறுப்பை அவருக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். இது சாதாரண ஒரு காரியமா என்று சொல்லி பாருங்க. அவர் சொல்லாமல் இந்த உலகம் சுழலாது. அவர் சொல்லாமல் சந்திரன் ஒளி கொடுக்காது. அவர் சொல்லாமல், அவர் பேசாமல், அவர் பார்க்காமல் சூரியன் வெளிச்சம் கொடுக்காது, காற்று வீசாது, நாம் முடியாது. எல்லா அதிகாரத்தையும், யூனிவர்ஸ் கேலக்சியில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் தேவனாகி கர்த்தர் பிதாவானவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. மீண்டும் அவருடைய ஆளுகையில் இருந்து எந்த ஒரு நாமமோ அதிகாரமோ விதிவிலக்கு பெறவே இல்லை. அவருடைய ஆளுகையிலிருந்து எந்த ஒரு நாமமோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமானது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். அவரை காட்டிலும் எந்த ஒரு அதிகாரமும் இந்த பிரபஞ்சத்திலோ வானத்தின் கீழிலோ மேலோ எந்த ஒரு நாமமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் எந்த ஒரு நாமத்தினாலும் விடுதலையும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை, சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, சௌக்கியமும் இல்லை. அந்த நாமம்தான் இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, பெலன் உண்டாகும். இதில் நாம் பார்க்க முடியும். மீண்டுமாக இது தற்சமயத்திற்கு மட்டும் அல்லாமல் இந்த கர்த்தருடைய நாமமானது ஏதோ ஒரு டெம்பரரியான ஒரு செயலுக்கு மாத்திரம் அல்ல, ஒரு நித்தியத்திற்குமாகும். இது ஒரு நித்தியமாகும், நித்திய நாமம். இவருடைய நாமமானது ஒரு நித்திய நாமம். இதுக்கு உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சில ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு சாதனைகளை அவர்கள் செய்திருந்தால் அந்த சாதனை நிமித்தமாக ஏதோ ஒரு நற்காரியங்களை ஜனங்களிடத்தில் அவர்கள் செய்திருப்பார்கள். அந்த நற்காரியத்தின் நிமித்தமாக அவர்கள் ஒரு சில காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மரித்து போகும் பொழுது அவர்கள் செய்த நன்மை நிமித்தமாக அவர்கள் செய்த ஒரு சில நற்கிரிகளை நிமித்தமாக அவர்கள் நினைத்து பார்ப்பார்கள், மரித்தாலும் நினைத்து பார்ப்பார்கள். ஆனாலும் நாட்கள் கழிய 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 அநேக நற்பண்புகள் அவர்கள் என்ன செய்து கொண்டு என்ன செய்தாலும் என்ன பண்ணாலும் அவர்கள்
நினைத்து கொண்டே இருக்கிற ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சகல அதிகாரத்தையும் உடையவர், அவர் சர்வத்தையும் படைத்தவர். எல்லா நாமமும் அழிந்து போனாலும் ஒழிந்து போனாலும் இவருடைய நாமம் அழியாத நாமம். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் வரலாறு படைத்த நாமம். அவருடைய நாமம் எல்லா சாத்தான்களின் கிரியைகளை அழித்த நாமம், சத்துருவின் கோட்டைகளை ஜெயித்த நாமம், பாதாள கதவுகளை சிதறடித்த நாமம், சாத்தான்களுடைய கிரியைகளை சுட்டரித்த நாமமா இருக்கிறது. வியாதிகளை சுஸ்தப்படுத்தின நாமம், பலவீனர்களை பலப்படுத்தின நாமம், சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற நாமம் அவர்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவருக்கே அந்த கடைசி அதிகாரமும் உண்டு, கடைசி வார்த்தையும் அவருடையதே. இந்த உலகத்தினுடைய கடைசி வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளும் அது அவருடையதே என்பது சொல்லி வேதம் சொல்லுகிற தேவனுடைய ஜனங்களே, இதில் மிகவும் நம்ம பரவசம் அடையக்கூடிய ஒரு பகுதி என்னென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நாம் அவருடன் ஒன்றாக இருப்பதால் நமக்கு அவருடைய அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் அவரை போலவே இருக்கிறபடினாலே, அவருடன் ஒன்றாக இருக்கிறபடினாலே, அதான் தேவன் சொல்கிறார், ஒருவன் என்னோடு கூட இருந்தால் நான் அவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுதுதான் நாம் அவரை போல மாற முடியும். இந்த உலகத்தில் சொல்லுவார்கள், கன்றுக்குட்டியோடு சேர்ந்தா கன்றுக்குட்டி போல இருப்பாங்க. பண்டி கூட்டத்தில் போகும்பொழுது அந்த பண்டியினுடைய தன்மை தான் நமக்கும் வரும் என்று சொல்லி. உண்மையாகவே நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அது மாத்திரம் அல்ல, நாம் யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சிங்கக்குட்டிகளாக இருக்கிறோம். அவர் நம்மை அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய சிந்தனைகளோ ஒரு கீழான சிந்தனை. அவர் நம்மை கழுகுகளுக்கு ஒப்பாக நம்மை பார்க்கிறார். லேவியராக, ஆசாரியராக, ராஜாக்களாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நம்மை வைத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் தான் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே தேவனுடைய வசனம் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நாம் அவருடைய வித்தா இருக்கிறோம், அவருடைய விதையா இருக்கிறோம், மற்றும் நாம் அவருடைய நாட்களின் நாம் தான் அவருடைய நாட்களின் நீடிப்பா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 9 அதிகாரம் 6 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம், அந்த வசனத்தை நாம் விவரித்து பார்க்கும்பொழுது ஷார்ட்டாக அந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன், முக்கியமான அந்த காரியத்தை மாத்திரம். கர்த்தத்துவம் அவர் தோள்களின் மேல் இருக்கும். அவருடைய தோல் ஆனது அது சபையை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தோல் சபையை குறிக்கிறது. அதாவது பார்க்கும் பொழுது ஒரு ஆரஞ்சு பழமோ இல்லை ஆப்பிள் பழமோ ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த பழமானது உள்ளே இருக்கும் பொழுது அதற்கு நல்ல ஒரு ஆற்றலையும் நல்ல ஒரு பலத்தையும், உள்ளிருக்கிற பழம் கெடாமல் இருப்பதற்கு வெளியே இருக்கிற அந்த தோலானது அதை கவர் பண்ணி எவ்வளோ மழை அடித்தாலும் காற்றடித்தாலும் வெயில் வந்தாலும் அது தாங்கி கொள்ளுகிறதா இருக்கிறது. நம்ம அழகாக கடையில் போய் வாங்கி நம்ம அதை சாப்பிடும்போது எவ்வளோ அது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லுகிறேன். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இது ஒரு சதையாக இருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் ஒரு சதை இருக்கிறது. அந்த சதைக்கு மேலாக இருக்கிற அந்த தோலானது வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தத்துவம் அவர் தோள்களின் மேல் இருக்கும். அவர் தோல் சபையை அதாவது நம்மை குறிக்கிறது. நாம் அவருடைய சரீரம். தேவனுடைய பிள்ளைகளே, அதிலிருந்தும் அதன் மூலமாகவும் அவர் இன்றும் பேசிக்கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சபையின் மூலமாக சபையிலிருந்து தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிறகுகளின் நிழலிலே நம்மை மூடிக்கொண்டு அவர் மூடி வைத்து கொண்டிருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது போல அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் மறைக்கப்பட்டுள்ளோம். எல்லா பொல்லாங்கன் எய்யும் அந்த அம்புகளில் இருந்து, சாத்தானுடைய தீமையான அந்த கிரியைகளிலிருந்து தேவன் அவருடைய கிருபைக்குள்ளாக, அவருடைய மகிமைக்குள்ளாக நம்மை இவர் மூடி வைத்துள்ளார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தோல் சபையை குறிக்கிறது. சபை, வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். உங்களை தொட்டால் அது அவருடைய கண்மணியை தொடுகிறது போல. அதனால் நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வியாதியை குறித்தோ, பலவீனத்தை குறித்தோ, போராட்டத்தை குறித்தோ, கடன் பிரச்சனையை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்தோ,
உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்து எதையும் குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மீண்டும் நாம் பார்க்கும் பொழுது, வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் அவருடையது என்று இயேசு உறுதிப்படுத்திய உடனே அடுத்த வசனம் 19ஆம் வசனத்தில், எல்லா தேசங்களுக்கும் சென்று போதிக்கும்படி அவர் நமக்கு ஒரு கட்டளை ஏன் கொடுக்கிறார் என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். இது உங்களுக்கு உதவும். இந்த காரியமானது நாம் சொல்லிக் கொண்டிருக்க காரியம் இது உங்களுக்கு மிகவும் உதவும். அது ஒரு அசாதாரணமானது. ஏனென்றால் நாம் அவருடைய இருக்கையில் அமர்ந்திருக்கிறோம். இருக்கையில் நாம் ஒன்றாய் அமர்ந்திருக்கிறோங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிற அந்த வலது பாரிசத்தில், அந்த இருக்கையில் தேவன் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அதிகாரத்தின்படியே நாம் செயல்படுகிறோம். இதான் இங்கே சொல்லுகிறது. அவர் செய்த அதே வேலைகளை நாமும் செய்ய இதுவே காரணம். தேவனுடைய ஊழியத்தை இன்றைக்கு எப்படி அலையலையாய் ஊழியர்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய வசனத்தை அறிந்து கொள்ளுகிற காலம் பூமி எங்கும் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வேத வசனத்தின் நிமித்தமாக அது நிறைவேறிக்கொண்டே தான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அவர் செய்த அந்த ஊழிய வேலைகளை நாமும் செய்ய இதுவே காரணம். மீண்டும் எல்லா பிசாசுகள் மீதும் வல்லமையையும் நோய்களை குணப்படுத்த அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுத்து விட்டார். மீண்டும் மார்க்கு 16:17 எழுதியவைகளை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் சாதாரண ஒரு பகல நல்ல தைரியமாக சுற்றுவாங்க, எல்லா காரியத்தையும் செய்வாங்க. ஒரு நைட்டு வரும்பொழுது ஒரு சில ஜனங்கள், தேவனுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே தேவனுடைய பிள்ளைகளை பயந்து கொண்டிருப்பார்கள். ஏன் அந்த பயம்? வேத வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அபிவிசுவாசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி, அதுவே பாவம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பயந்தாலே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதா? எதுக்கு நாம் பயப்படுகிறோம்? வியாதியை கண்டு நாம் பயப்படுகிறோம். ஒரு சாதாரண ஒரு இரவை கண்டு நாம் பயப்படுகிறோம். நிழலை கண்டு பாம்பு என்று சொல்லி பயப்படுகிற ஜனங்கள் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி நீங்கள் பயப்படக்கூடாது. தேவனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்து நீங்கள் வாழும் பொழுது, நீங்கள் நடக்கும் பொழுது, விசுவாச அறிக்கை செய்து நடக்கும் பொழுது, தேவனுடைய அதிகாரம் நீங்கள் பேச 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 சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய ஆளுகைகள் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துவிடும். அவனுடைய கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மீண்டுமாக பிசாசுகளை துரத்துவதற்கும் சூழ்நிலைகளை அடக்குவதற்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நிகரற்ற அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய நாமத்தினால் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். அவரோடு கூட வாழும் பொழுது, அவருடைய நாமத்தை விசுவாசித்து நடக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். உங்களால் மாற்ற முடியாத நம்பிக்கையற்ற சூழ்நிலையும் இல்லை. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நம்பிக்கையாக மாற்ற முடியும். அவருடைய நாமத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதான் வேத பாட்டு மூலமாக கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி, உம்நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவருடைய நாமத்தினால் எல்லாமே கூடும். நாமத்தில் நிகரில்லாத அதிகாரத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்று தான் நம்முடைய கையில் இருக்கிறது. இந்த காரியம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்போதும் ஜெபித்து உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். இருக்கிற இடங்களில் இப்படியே கண்களை மூடிக்கொண்டு ஒரு சில நிமிடம் என்னோடு கூட ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியாய் நான் கேட்கிறேன். கண்களை மூடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ரபாலா சந்த ரபா லீகா தூரா மாசா ரபா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இவ்வளவு நேரம் இந்த வார்த்தைகளை உமது பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் நிகரில்லாத அதிகாரம் உண்டு என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில அதிகாரத்தை வைத்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே.
உடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலைகளை அப்பா அசாத்தியங்களை சாத்தியமாக நீர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீர்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், சாத்தான்களுடைய ஆளுகைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும். அவனுடைய அதிகாரங்கள் எல்லாம் சீர்குலைக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், அதிகாரமுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு, கவலையோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு, ஒரு புலம்பலோடு, வியாதியின் பிடியோடு, பிசாசின் பிடியோடு, மாந்திரிக கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய குடும்பத்தின் மீது, குடும்பங்களுக்குள்ளாக, அவங்களுடைய சரீரத்துக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை ஊடுருவி பாயட்டும் இப்பொழுதே அப்பா. ரபா கபா சந்த ரபா லீகா துரா மாசாட்டாபா ஏப்ரோ சந்தா ராக்கா சேட்டே கேலேதோரோ. கர்த்தருடைய வல்லமை கடந்து செல்லட்டும் அப்பா. ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனுடைய சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி இப்பொழுதே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் சமீபத்தில் மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனா இருக்கிறார். மகளே நீ திகையாதே, மகனே நீ கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்களித்த தேவன். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரன் அல்ல. அவர் உனக்கு சொன்னதை செய்யுமளவு உன்னை கைவிடுவதே இல்லை. மகனே மகளே, அவருடைய கரத்தை நீ உறுதியாய் பற்றிக்கொள். அவருடைய நாமத்தில் அதிகாரம், அநேக அதிகாரங்கள் உண்டு. அவருக்குள்ளாக பயன்படுத்துகிற அதிகாரத்தை தேவன் உனக்கு இன்று கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக சாத்தான்களுடைய சிறைகளை முறியடிக்க அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனை கீழ்ப்படுத்துகிற அதிகாரம் அல்ல, மனுஷியை கீழ்ப்படுத்துகிற அதிகாரம் அல்ல, சாத்தான்களுடைய ராஜ்யத்தை கீழ்ப்படுத்துகிற அதிகாரம் இன்றைக்கு உனக்குள்ளே செயல்படுகிறது. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள். ரிசீவ் இட் இந்த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள். இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், இழந்த சுகத்தை பெற்றுக்கொள், இழந்து போன ஆசீர்வாதங்களை மீண்டும் நீ பெற்றுக்கொள்கிறாய். இன்றே இப்பொழுதே கர்த்தர் உன் வாழ்வில் அற்புதங்களை செய்து முடிக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக கூற ஒருபோதும் நீ வெட்கப்படாதே. தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்து. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபைக்குள்ளாக நீர் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கென்று அவர்கள் ஓங்கி வளரட்டும் ஆண்டவரே. செழித்தோங்கட்டும், பூத்து குலுங்குற அப்பா ஒரு வாழ்க்கையாக மாற்றும், அழகுபடுத்தும், ஆசீர்வதியும். இவர்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஜெபங்கள் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆனந்த களிப்பாய் ஆசீர்வாதமாய் மாற்றியதுக்காய் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you. Thank you so much.